தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற இந்த தாரக மந்திரத்துடன் இன்று இந்த காப்பகத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுகிறது. எங்களை அழைத்த பொழுது நாங்கள் நினைத்தது ஏதோ ஒரு சின்ன நிகழ்ச்சியாக இருந்தோம், கேக் மட்டும் வெட்டிட்டு போயிடுவோம்னு நினைச்சிட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு திரு பாண்டியன் சார் மற்றும் அவர் குடும்பத்தார் மற்றும் இங்கு பணிபுரியும் பணியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணி என்பது இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை என்றுதான் நான் சொல்லுவேன். அது பாண்டியன் சாருக்கு இறைவன் ஒரு கிஃப்டாக தான் அதை கொடுத்துருக்காங்க. ஏனென்றால் பாண்டியன் சார் நினைச்சா இதை ஆரம்பிக்கவே வேண்டியதில்லை. ஏன்னா அவர் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு, அந்த சம்பளத்தை வாங்கி வச்சுட்டு அவர் நிம்மதியாக வாழலாம். ஆனால் எல்லோருடைய மனத்திலும் ஒரு எண்ணங்கள் உண்டு. இது எல்லாருக்கும் வராது. சேவை செய்யும் என்ற எண்ணங்கள் எல்லா மனிதர்களுக்கும் வராது. அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த சேவை பணியை செய்ய முடியும். அந்த வகையில் திரு பாண்டியன் சார் மற்றும் குடும்பத்தார் அவர்கள் மிகவும் சிறப்பாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டத்திலேயே ஒரு சிறந்த காப்பகம் என்றால் இந்த காப்பகத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து எங்களால் முயன்ற அளவு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நானும் ஒரு கமலா நடராஜன் அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதில் சேவை பணிகளை சிறிதளவு செய்து கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய பணி எங்களை மன நிறைவு அடையும் பொழுதுதான் தெரியும் இந்த சேவை பணி என்பது ஒரு போதை என்பதை எங்களால் உணர முடிகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போதை உண்டு, அதிலிருந்து விடுபட மாட்டார்கள். ஆனால் சேவை பணியில் நாங்கள் இறங்கியதிலிருந்து அது ஒரு போதையாகவே இருந்து நாங்கள் அந்த சேவை பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பல வேலைகள் இருந்தாலும் இந்த சேவைக்கு என்று ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த சேவை பணியை எங்களுக்கு வந்தடையும் போது இப்பேற்பட்ட மனநல காப்பகத்தில் நாங்கள் பணி செய்வது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணங்களை நாங்கள் பெற்று தந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் இந்த பணி என்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை நாங்கள் ரொம்ப உணர்ந்தவங்க. எங்களுக்கு சிறுவிழுத்தூர்ல நமது ஹைகோர்ட்ல நீதிபதி அவர்கள் சாலையோரத்தில் இருக்கிற அந்த பிச்சை எடுக்கிறவங்க மனநலம் பாதிக்கவங்களை எடுத்து கொண்டு போய் மனநல காப்பகத்தில் ஒப்படைங்க அப்படின்னு எங்களுக்கு அந்த ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ரோட்டிக்கலை பார்த்து கிரீன் சிட்டியில் ராஜேஷ் சார் பிரசிடண்டா இருக்கையில் அவங்களுக்கு அந்த பணியை ஒப்படைச்சிருந்தாங்க. அப்போ நாங்கள் சாலையோரத்தில் இருக்கிறவங்களை போய் எடுக்கும் பொழுது அதில் பல கஷ்டங்கள் அனுபவிச்சு அவங்கள கொண்டாந்து விட்டுட்டு போயிருந்தோம். மறுநாள் சாரை பார்க்க வந்தோம். அப்ப சார் சொன்னாரு, அவர் கையில கட்டுப்பட்டுருந்தாரு. என்ன சார் அப்படின்னு, நீங்க கொண்டாந்து விட்ட ஒரு பையன் கையை கடிச்சு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லல. அப்பதான் இந்த புரிந்தது இந்த பணி எவ்வளவு கஷ்டமான பணினாலும். ஆனா அவர் சொல்லல, அதை சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னார். அதுதான் முக்கியம். சிலவங்கன்னா கோபத்துல கடிச்சு விட்டாங்க வழிவாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு, சிரிச்சுக்கிட்டே கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் நாங்க அந்த பணியை எவ்வளவு கஷ்டமான பணியினாலும் அவங்க அதை புன்னையோட, அதே மாதிரிதான் மேடம் நாங்க எந்நேரம் வந்தாலும் சிரிச்ச முகத்துடன் எங்களை வரவேற்று அந்த சிறப்பான பணியை எங்களோடு இருந்து பணிபுரிந்து அந்த எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிவரும் காலங்களிலும் நாங்கள் இந்த பணியை சிறப்பாக செயல்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்தபடியாக